ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:30 நினைக்கிறேன், 2:30 ஆச்சு. இப்போ நான் இஃப்தாருக்கு இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதனால சரி இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் வசீம் 2-3 நாளாக எனக்கு சவர்மா செஞ்சு கொடுங்கன்னு கேட்ட மணிக்கே இருந்தான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாலே செய்யணும், நானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க தான், நீ ஸ்கூலுக்கு போ மம்மி வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் காலையில் சிக்கன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இப்போ நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஈஸ்ட் போட்டு பிசைஞ்சமாக்கும் சூப்பராக நல்லாயிருக்கும். நான் சவர்மாவுக்கு ஈஸ்ட் காலி ஆயிடுச்சு. அதனால இப்போ நம்ம வெறும் மைதா மாவு, சால்ட்டு, கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம், கூட உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காண்டி. ஓகேங்களா? மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசைக்கூடாது, லைட்டாக இதாக பிசைணும். அப்போ நமக்கு சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா? அந்த அளவு பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கிறோம். ஒரு 3 மணி நல்லா உரட்டும். உரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் இது ஒரு 3 மணி வச்சிடலாம். இது நல்லா ஊறிச்சாக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். நான் ஒரு பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணணும். டீஸ்பூன் தக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் தக்கன கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண முன்னாடி மசாலா சேர்த்தனால அது செட்டாக இல்லை. கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு உதுத்தி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி இருக்கும். அதான் பொடிசா கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனியாக போட்டு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நமக்கு என்ன சொல்கிறது, காரமாக இருக்கக்கூடாது. சவர்மா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், காரமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதான் ரொம்ப ஸ்பைஸியாக வேணாம், லைட்டாக சேர்த்தாலே போதும். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்காம வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் இதே ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். அப்படியே தயிர் இந்த மசாலா ஊறிச்சாக்கும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜ் வச்சிட போகிறோம். இப்போ மாதுளம்பழத்தை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு வைக்க போகிறோம். மூணு பழம் வானது இருந்துச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இருந்து வேஸ்ட் ஆயிடும். நான் மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுறேன். நேற்றே சொன்னேன் ஜூஸ் போட்டு, பசங்க ஒன்றும் கேட்கல. சரி இன்னைக்கு போட்டு வச்சுட்டோமாக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். மாதுளம்பழத்தை நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டோம். பால் ஊற்றாம அப்படியே சேர்த்து அரைக்க போகிறேங்க. நான் பால் எதுவும் சேர்க்கல, வெறும் மாதுளம்பழத்தை போட்டு அப்படியே ஜூஸ் எடுக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக செய்ய போகிறேன். இப்போ மாதுளம்பழத்தை சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் பாருங்க விதையெல்லாம் சேர்த்து அரைக்கல, 1-2 அப்படியே அரைச்சிருக்கேன். விதையெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ வடிகட்டிக்கலாம். பார்த்தீங்களா? விதையெல்லாம் அரைப்படலை, அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க. அப்படி மாதுளம்பழ விதை அப்படி இருக்கு. பார்த்தீங்களா? அதை அரைக்கலை. இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வச்சிடலாம். நம்ம கூல் காஃபி செய்ய போகிறோம். கொஞ்சமாக கூல் காஃபி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாச்சு நம்ம கூல் காஃபி வீட்டில் செஞ்சு. காஃபி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். போதும். இது கொஞ்சமாக லைட்டாக வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சுக்கலாம். கை பொறுக்கிற அளவு சுடு பண்ணால் போதும். தண்ணி சூடாயிடுச்சு. இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சு எடுத்துக்கிறப்போ இல்லை 4 சுற்றி விட்டு வந்துடலாம்.
இங்கே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? இப்போ இதிலே பால் ஊற்றிக்கலாம். 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். பால் ஊற்றிக்கிறப்ப இது அப்படியே இன்னும் 4 சுற்று விட்டு வந்துடலாம். நான் சுற்று விட்டாச்சு. கரண்டு போயிட்டு வந்துச்சா என் சரியாக வந்து ஐஸ் கட்டி ஆகலை. இங்கே இருங்கண்ணே. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கீழே ஐஸ் கட்டியாக இருக்குது, மேலே தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாருங்கள் ஐஸ் கட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை போட்டு 4 சுற்று 4 அடி அடிச்சுட்டு அப்படி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் வச்சிட போகிறோம். நம்ம வந்து நோம்பு திறக்கும் போது எடுத்த பக்கம் சூப்பராக ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் வச்சிடலாம். கொடுத்தோம்னா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் கூல் காஃபி. இப்போ நான் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து சவர்மாவுக்கு ஸ்டவ் பண்ணுறது செய்யணும் பார்த்தீங்களா, அது ரெடி பண்ணுறதுக்காண்டி இருக்கட்டும். இப்போ வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ரெடி பண்ணி நல்லா உரிச்சு பாருங்கள். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கும் ஆஃப் தண்ணி போடும் ஓகேங்களா. தண்ணி விட்டு ட்ரை ஆகணும். பொரியட்டும். சிக்கன் வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியட்டும். நம்ம இப்போ வந்து நம்ம கேரட்டு முட்டைக்கோஸ்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி லாஸாக சேர்த்துக்கலாம் சரிங்களா. இந்த சைடாக வந்து நம்ம சிக்கன் வந்து கட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும். நல்லா தண்ணியில் வச்சு நமக்கு வந்து இந்த சுக்கா மாதிரி ரெடியாகும் சிக்கன் வந்து. அப்போ தான் வந்து சவர்மா சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா. நல்லா வேகட்டும். இப்போ இப்போ வந்து கேரட் வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம தோசை கரண்டியே வச்சு அதை லைட்டாக வந்து இப்படி ஊற்றி விடுவாங்க இல்லையா, அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி ஊற்றி விட்டுக்கலாம். நல்லா ஷார்ப்பான தோசை எடுக்கிற கரண்டி வச்சுக்கோங்க, ஷார்ப்பான உள்ளது. அதை அப்படியே நம்ம கிடக்கும் போது நம்ம குட்டி குட்டி பீஸாக அது கட் ஆயிரும் ஓகேங்களா. அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். சிக்கனை பூரா நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா கொத்து பட்டா பாருங்க தூள் தூள் ஆக்கியாச்சு. இப்போ இது கூட தெரியுமா, நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு அப்படி இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ஹீட்லேயும் நமக்கு நல்லா வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். நமக்கு வந்து ரொம்ப வந்து கேரட்டு முட்டைக்கோஸ் வந்து வேகக்கூடாது. சாப்பிடும்போது லைட் கரைச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. லைட்டாக வந்தால் போதும். அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரமாக எடுத்து வச்சு இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். ஓரமாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். மாவு பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா கைட்ட பசந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் மைனஸ் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்க. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துருச்சு.
நான் உங்களுக்கு ரொட்டி போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லாவே பொங்குதுங்க. ஆனால் ஃபஸ்ட் ரொட்டி வந்து பொதுவாகவே இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தோசை சரி எனக்கு இப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் தோசை ஊற்றினாலும் சரி சரியாக வராது, ஃபஸ்ட் சப்பாத்தி போட்டாலும் சரி சரியாக வராது. அந்த தோசை தவா வந்து நல்லா ஹீட்டான பொறுத்து நமக்கு வந்து பர்ஃபெக்டான சப்பாத்தியோ தோசையோ நல்லா வரும் ஓகேங்களா. அப்போதும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களை பார்க்குறேன். அவ்வளோதான், எடுத்துடலாம். போட்டு எடுக்கிறேன், வச்சிடலாம். ரெண்டாவது பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து இஃப்தாருக்கு வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன் கேட்டீங்க. சவர்மா செய்யறதுக்காக நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற வேலை தான் இருக்குது. கொஞ்சம் டயர்க்குனால சரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை வாங்கி வச்சுருக்கோம், கூல் காஃபி, இது வந்து மாதுளை ஜூஸு, இது சர்பத்து, இது நம்ம ஊரில் ஊற்றின நோம்பு கஞ்சி, பழையாசில் வாங்க நோம்பு கஞ்சி, பேரிச்சம்பழம். இதான் இன்னைக்கு எங்கள் இஃப்தாருடைய உணவு. பசியும் பார்த்தீங்கன்னாக்கும் அவன் வந்து பள்ளிவாசலுக்கு கிளம்பிட்டான். அவன் என்ன செஞ்சாலும் சரிங்க, பள்ளிவாசல் நோம்பு திறந்து வந்து வீட்டில் நோம்பு திறப்பான். அவனுக்கு என்னமோ அதுதான் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வசி மைனஸ் செஞ்ச செம்மையாக செஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நல்லா தடவி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ நல்லா வச்சுக்கலாம் சரிங்களா, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து பட்டர் சீட்டு வீட்டில் இல்லை, அதனால வந்து நமக்கு வழியில் கையில் பிடிச்சி தான் சாப்பிடணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம மெகஸ் 22 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.